இந்த இட்லியை இன்னும் நம்ம வந்து ஆரோக்கியமானதாக மாற்றுவது எப்படி? இந்த இட்லி வகை அப்படின்னு சொல்றது இந்த சிறுதானிய வகைகளை முக்கியமானது சாமை. இந்த சாமை அப்படின்னு சொல்றது ஆயுளை அதிகரிக்கக்கூடியது. ஸோ ஆயுளை அதிகரிக்கவும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் நமக்கு சாமை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாங்க. இந்த இந்த அளவு எப்படிங்க நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த இட்லி அரிசியும் உளுந்தும் எந்த ரேஷியோவில் போடுவீங்க? இப்போ இது வந்து 4 கப் அரிசினா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1 கப் இல்லைன்னா 1.25 கப் நம்ம உளுந்து போடுவோம். இந்த 4 கப் அரிசியில் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கப் அரிசியும் 2 கப் சாமையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் அரிசி இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயுமே நம்ம வந்து அந்த 2 கப் அரிசியும் ஏதாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையாக இருந்தால் இன்னும் சிறப்புங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு வந்து நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ரெடி. அப்போ அது வந்து சிகப்பரிசியாகவோ பழுப்பரிசியாகவோ இல்லை கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, யானை கவுனி, இந்த மாதிரி அரிசி வகைகள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகளில் ஒரு 2 கப், அடுத்த 2 கப் இந்த சாமை சேர்த்து 1.25 கப் நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ நீங்கள் வெந்தயம் சேர்த்து ஊற வைத்து அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சாமை உண்டால் ஆமை ஆயுள் சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது, அது எல்லாத்துக்குமே இது சிறந்தது.